நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. பொதுவாக நம்ம சிவபெருமான் கோயில்களுக்கு செல்லும் பொழுது வெளியே நந்தி பகவானை பார்த்துட்டு உள்ளே போவோங்க. சேம் அந்த நந்தியைப் போலவே ஒரு உடல் கட்டமைப்பு கொண்ட நல்ல ஒரு அழகான லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரி கன்றுங்க. கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல ஊக்கமான கன்றுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ரட்டநாடி உடம்பில், நல்லா ரட்டை திமிழில், நல்ல ஒரு அழகிய குட்டை மூஞ்சிலிங்க, நல்ல அழகான சந்தனப்பிள்ளை நெத்தி பிள்ளையில், சுழி சுத்தத்தில் நல்ல தெளிவான கன்றாக வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி கன்றுகள் அமைவது என்பது ஒரு 100ல் 2 கன்றுகளுக்கு மட்டுமே இந்த உடல் கட்டமைப்பு வருதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய தந்தை லைனேஜ் பார்த்து எடுக்கணுங்க. இதனுடைய தாய் பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான பெருங்கூட்டு மயிலை மாடு. காளையுமே பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு காளைங்க. ரொம்ப நாள் நம்ம பக்கத்துலேயே தெரிஞ்சுக்க இருந்த மாடுங்க. ஸோ இதனுடைய தாயோட புகைப்படம் வேண்டுமானாலும் நம்ம பகிரலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. மாற்றுக்கு பிறந்த கன்று கிடாரி கன்று. ஸோ இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை என்பது ஒரு எள்ளளவும் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல தெளிவான ஒரு அழகான கிடாரி கன்றுங்க. இந்த மாதிரி கன்றுகளை நம்ம தேர்வு செஞ்சு வளர்த்து ஒரு மாடாக்கும் பொழுது நம்ம வளர்த்துவதற்கான ஒரு பயனை நம்ம ஈஸியாக பெற்றுக்கலாமுங்க. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு கிடாரி கன்று. குணமே பார்த்திங்கன்னா நம்ம மடியெல்லாம் நீவி காமிச்சிருப்போம். நல்ல கைப்பழக்கத்தில் ஈஸியாக பழகிக்குங்க. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வளர்த்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு கிடாரி கன்றுங்க. ஸோ இந்த மாதிரி கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேடுறப்ப கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டில் இருக்கக்கூடிய கன்றுகள். இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.